மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் மாநகராட்சி கல்விக்கான திட்டங்களை விளக்கும் கண்காட்சி துவங்கின. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மாநகராட்சி பள்ளிகளின் செயல்பாடுகள், அங்குள்ள வசதிகள் ஆகியன இடம்பெற்றுள்ளன. முதல் நாளிலேயே 915 பேர் மாநகராட்சி பள்ளிகளில் அட்மிஷன் பெற்றனர். 915 மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு அட்மிஷன் கார்டு கொடுப்பதும், இந்த கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் மாநகராட்சியின் சார்பில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விளக்கி 29 அரங்குகளில் கண்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் சென்னை பள்ளிகள் என்று அழைக்கப்பட உள்ளதாக மேயர் தெரிவித்தார். தொடக்கப் பள்ளிகள், மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிகள், மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளிகள், மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிகள் என்று இருந்தவையெல்லாம் சென்னை தொடக்கப் பள்ளிகள், சென்னை உயர்நிலைப் பள்ளிகள், சென்னை மேல்நிலைப் பள்ளிகள், சென்னை மழலையர் பள்ளிகள் என்கின்ற அந்த பெயர் மாற்றம் வருகிற 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக சென்னை மாநகராட்சி பள்ளிகள் களம் இறங்கியுள்ளன. அட்மிஷனிலும் கலக்க போகின்றனர். பாடம்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம். பிள்ளைங்களாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் நல்லா வராங்க, எல்லாம் செய்யறாங்க. இந்த தடவை எல்லா ஏரியாலையும் போய் நாங்க சொல்லி நிறைய பிள்ளைங்களை சேர்த்து விடுவோம். தனியார் பள்ளிகளை புறந்தள்ளிவிட்டு சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். நாங்களும் இங்க சேர்த்திருக்கோம் எங்க பசங்களை. இன்னும் நாங்க பக்கத்து வீட்டுல இன்னும் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைகளை நாங்க சொல்லி இங்க சேர்க்கறதுக்கு நாங்க கூட்டிட்டு வருவோம். தனியார் பள்ளியில நடத்துற மாதிரி மாநகராட்சி பள்ளியில் நடத்துறது நாங்க பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மாநகராட்சி பள்ளிகள் என்றாலே இளக்காரமாக நினைக்கும் காலம் மலையேறிவிட்டது. சென்னை மாநகராட்சி பள்ளிகள் இனி சென்னை பள்ளிகள் என்ற பெயரை தாங்கி சாதிக்கப் போகின்றன.